शिवाय शशिशेखराय चंद्रशेखराय नमः ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं शिवाय शशिशेखराय चंद्रशेखराय नमः ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं शशिशेखराय नमः ओं शिवतांडवाय नमः ओं चंद्रशेखराय नमः ओं शिवतांडवाय नमः ओं शिवाय शशिशेखराय चंद्रशेखराय नमः ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं शिवतांडवाय नमः ओं चंद्रशेखराय नमः ओं शिवतांडवाय नमः ओं हर नमः பார்வதிபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவனுடைய பெரும் கருணை மேலை திருக்காட்டுப்பள்ளியிலே ஆரம்பித்து திருநள்ளூர் பர்யந்தம் நேற்று இரவு நாம் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று காலை திருநள்ளூரிலிருந்து புறப்பட்டு ஆவூர் பசுபதீஸ்வரம், திருச்சக்தி முட்டம், பட்டீஸ்வரம், பழையாறை, வடதளி, திருவலஞ்சுழி பர்யந்தம் வந்துள்ளோம். காலை மணி 9. நாம் திருவலஞ்சுழி தனிலே இருக்கின்றோம் என்றால் இது இறைவனுடைய அருளாசியின் ஒரு திவிலை என்பதை நாம் என்றும் மறக்கலாகாது. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே இந்த வழித்தடத்தை பற்றி கொண்டு எவர் யாத்திரை செய்வரோ அவர்களுக்கு அனைத்தும் சுலபமாக நல்விதத்திலே அமைந்திடும் என்பதிலே ஐயமேதும் இல்லாதபடி இந்த உயர்ந்த சிவக்ஷேத்திரத்தை அணுகுகின்றோம். சிற்றம்பலம். திருவலஞ்சுழி வலஞ்சுழிநாதர், கபர்தீஸ்வரர், கற்பகநாதேஸ்வரர் என்கின்ற இறைவன் பெரியநாயகி பிருகநாயகி உடனாய வெல்லோவரமே ஸ்தலபக்ஷமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். காவிரி ஆறு வடக்கு நோக்கி பாயும் உயர்ந்ததான சிவக்ஷேத்திரம். அரசலாறு ஜடாதீர்த்தம் உடையது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர், நக்கீர தேவநாயனார், கபில தேவநாயனார், பரணதேவநாயனார், சேக்கிழார், உமையம்மை, திருமால், இந்திரன், பிரமன், ஆதிசேஷன், இரண்டு முனிவர் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம். ஆதிசேஷன் வெளிப்பட்டான் ஒரு பள்ளத்திலிருந்து. காவிரி ஆறு அதனுள் பாய்ந்து அந்த பிளத்தினுள் அழுந்தியது. இரண்டு முனிவர் அப்பிளத்தில் இறங்க காவிரி வெளிவந்து வலமாய் சுழித்து கொண்டு சென்றது. எனவே திருவலஞ்சுழி என்று இத்தலத்திற்கு நாமகரணம் ஏற்பட்டது. அமுதம் பெரும் பொருட்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது பூஜித்த வெள்ளை பிள்ளையார் இத்தலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றார். இறைவனை விட ஒரு மாற்று கணபதிக்கு இங்கு ஏற்றம் அதிகம் என்பது வரலாற்று சான்றிதழ் நமக்கு கூறும் விஷயமாகும். சம்பந்தர், அப்பர், நக்கீரதேவ நாயனார், பரணதேவ நாயனார், பட்டணத்து பிள்ளை என்று அனைவரும் பாடி பரவிய உயர்ந்ததான திருத்தலம் இத்திருத்தலம். இத்திருத்தலத்து இறைவனை சம்பந்த பெருமான் பாடுகையிலே விண்டலா மலரவிரை நாறு தண்டேன் விம்மி வெண்டலாம் நசையாலிசை பாடும் வலஞ்சுழித்து தொண்டலாம் அம்பரமுஞ்சுடர் போலொளீர் சொலீர் பண்டலாம் பலி தேர்ந்தொலி பாடல் பயின்றதே திருப்பாடல் பயின்றதே. திருவிடை மருதூரை மகாலிங்க க்ஷேத்திரமாக கருதினால் அதற்குரிய பரிவாரக க்ஷேத்திரமாக அதற்கு நிறுத்தி பாகத்திலே உள்ள விநாயகர் தலம் இந்த வெள்ளை பிள்ளையார் கோவில் மிகவும் கலை வேலைப்பாடு மிக்கதான கணபதி க்ஷேத்திரமாக கருதப்படுகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது கும்பகோணம் குடமுக்கு சிவக்ஷேத்திரம். திருச்சிற்றம்பலம் இருந்ததான கும்பகோண க்ஷேத்திரம் கபர்தீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலே சரங்கபாணி திருக்கோவிலுக்கு அருகே அமைந்துள்ள ஆதிகும்பேஸ்வரர் உடனாய மங்களாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வன்னிமரமே ஸ்தலபக்ஷம். மகாமக தீர்த்தத்தின் கரை இது அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், ஏமரிஷி, அகத்தியர் வழிபட்ட திருத்தலம். இலக்கியத்தில் குளம்பூக்கு என்றும் பேரூழி காலத்திலே பிரமன் வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவன் தந்த அமுத கலசம் தங்கிய இடம், எனவே குடமூக்கு கும்பகோணம் என்றும். குரு சிம்மராசியில் இருக்க, சந்திரன் கும்பராசியில் இருக்க, பௌர்ணமி நன்னாளிலே மகாமகம்
நடைபெறும் திருத்தலம். அமுதகும்பம் வழிந்தோடியதினாலே அமுத சரோருகம் என்று அழைக்கப்படுகின்றது. மகாமக உற்சவ நாளிலே கங்கை முதலாம் 9 நதிகளும் கங்கை, சரையு, யமுனை, சரஸ்வதி, சிந்து, நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி என்று நவகன்னியர்களாக மக்கள் தங்களுக்குள் மூழ்கி தொலைத்த பாவங்களை இங்கு மகாகுளத்திலே வந்து நீராடியதால் அவர்கள் புனிதன் ஆனார்கள் என்பதும், அமுதகும்பம் வைத்திருந்த இடம் கும்பேஷம், அமுதகும்பம் வைத்திருந்த உரி சிவலிங்க க்ஷேத்திரமாய சோமேஷம், அமுதகும்பத்தில் சாத்தியிருந்த வில்வம் வீழ்ந்த இடம் நாகேஷம், அமுதகும்பத்தில் வைத்திருந்த தேங்காய் இருந்த இடம் அபிமுகேஷம், பெருமான அமுதகுடத்தை வில்லால் சிதைத்தெடுது பானபுரேஷம், பானாதுரை, கும்பம் சிதறிய போது அதன் மீது இருந்த பூநூல் சிதறிய இடம் கௌதமீஷம் என்று வழங்கப்படும் 7 சிவக்ஷேத்திரங்களாக காணப்படுகின்றது. கோயில் பெருத்தது கும்பகோணம் என்றபடி முதுமொழிக்கு ஏற்ப அடிக்கொரு சிவாலயங்கள், அதிக்கொரு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள், முருக்க நாயனாரோடு தொடர்பு கொண்ட திருத்தலம், ஏமரிஷி பூஜித்த திருத்தலம் மகாமர தீர்த்தக்கரையிலே அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தியான மந்திரபுரீஸ்வரியான மங்களாம்பிகை அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். மங்களாம்பிகையின் பெருமை வாக்கினால் சொல்ல முடியாத அபௌருஷயமாய அப்பிரமேயமான உயர் நலன்கள் யாவும் தரக்கூடிய மந்திரவித்யை ஸ்ரீவித்யா மந்திர சுரூபிணியாக இருக்கின்ற சித்தேஸ்வரி நமக்கு அங்கு சென்று அகஸ்தியரை வழிபட்டு மங்களாம்பிகை சன்னதியிலே வந்து தியானம் செய்து நமக்கு உண்டான உபதேசிக்கப்பட்ட மந்திரங்களை உருப்போட இறைவன் அருள் நம்மை தேடி வரும், நலன்யாவும் கூடி வரும், நன்மையாவும் பெருகி வரும், அனைத்து விதமான நற்பண்பங்களும் நமக்குள் வந்து சேர்ந்து நாமும் நரத்துவத்திலிருந்து மனிதத்துவம் பெருட்டு தேவத்துவம் பெறுவோமாக என்று இறைவனை நாம் வழிபட்டு அடுத்த சிவக்ஷேத்திரமாகிய நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலை காண இருக்கின்றோம். இத்திருக்கோவில் இங்கிருந்து நடந்தே செல்லக்கூடிய தூரத்திலே அமைந்துள்ளது. இறைவன் நாகேஸ்வரர், நாகநாதர், பிரகநாயகி, பெரியநாயகி உடனாகிய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வில்வமரக்கரையிலே ஸ்தலவృక్షமாக கொண்டு விளங்குகின்ற திருத்தலம். சிங்கமுக தீர்த்தம் உடையது, மகாமுக தீர்த்த கோலம் உடையது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் பாடிப்பரவிய திருத்தலம். அப்பர் பெருமான் தீர்த்தக்கிணறு படியிலே இறங்கி சென்று ஸ்நானம் செய்வது என்று தொன்று வந்த திருத்த பணியை செய்தார். அவர் பாடி பரவிய இறைவன் சொன்மலிந்த மறை நான்கரங்கமாகி சொற்பருளும் கடந்த சுடசோதி போலும் கண்மலிந்த கையிலை மலர்வாணர் போலும் கடல் நஞ்சமுண்டிருண்ட கண்டர் போலும் மண்மலிந்த மணிவரை திண்டோளர் போலும் மலையரையன் மடப்பாவை மணாளர் போலும் கொன்மலிந்த மூவிலை வெற்குழகர் போலும் குடந்த கீழ்கோட்டத்தின் கூத்தனாரே குடந்தையின் கூட்டத்து கூத்தனாரே என்று பாடிய திருத்தலம். இங்கு நடராஜ மண்டபம் பேரம்பலம் என்று ரத அமைப்பிலே அமைந்துள்ளது. 12 ராசிகளுக்கு இடம் தரும் ரதங்கள், அழகான திருமேனி, ஆவுடையார் குட்டையான பாடம், பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் என்னும் மகான் முதன்மண்டி கிடந்து திருக்கோயிலை திருப்பணிகளின் வாயிலாக 1923ஆம் ஆண்டு செப்பனிட்டு தன்னுடைய செலவிலே கும்பாபிஷேகம் செய்தார் என்பதும், அவர் நாள்தோறும் பிச்சை எடுத்து நிதி திரட்டி திருப்பணியை செய்தார் என்பது நாம் காண கிடைக்கும் வரலாற்று செய்தியாகும். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது குழந்தை காரோணம் என்கின்ற சோமேஸ்வர் திருக்கோயில். இறைவன் சோமேஸ்வர், சோமநாதர், இறைவி சோமசுந்தரி, தேனார் மொழியாள், வில்வவரமே ஸ்தலவృక్షம், சோமதீர்த்தம் மகாமக தீர்த்தமுடையது. சம்பந்தர் சேக்கிழார் வழிபட்ட திருத்தலம். மகாசம்ஹார காலத்திலே ஆன்மாக்களை இறைவன் தன்னிடத்திலே ஆரோப்பணம் செய்து கொண்டதினால் காரோணம் என்று பெயர் பெற்றது. இக்கோயில் அம்பிகை இறைவன் திருமேனியை ஆரோக்கியத்து தலமாகும். எனவே காரோகம். அமுத கலசம் வைத்திருந்த உரி சிவலிங்கமாக ஆன திருத்தலம். இராமணனை கொல்ல ருத்ராம்சம் பெற்று வழிபட்ட திருத்தலம். சம்பந்தர் பாடலிலே இதை மிக அழகாக கூறி செல்கின்றார். தேனார் மொழியாடு தெளித்தங்காடி திகழும் குடமூக்கில் காணார் நட்டமுடையார் செல்வ காராணத்தோரே என்று பாடி மகிழ்ந்த திருத்தலம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம், நாகேஸ்வரர், நாகநாதர், சண்பகாரண்யேஸ்வரர், கிரிகுஜாம்பிகை, குன்றமாமலையம்மை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். சண்பக மரமே ஸ்தலவృక్షம். சூரிய தீர்த்தம், யமதீர்த்தம், பிரம்மதீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், துர்கா தீர்த்தம், கௌதம தீர்த்தம், பராசர தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பிருகு தீர்த்தம், கண்வ தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம் என்று எண்ணற்ற புண்ணிய தீர்த்தங்களால் சூழப்பட்டது
ஒரு காலத்திலே கோவிலின் மேற்கு சுவரிலிருந்து பெரும் தூரத்திற்கு அடையடையாக பாம்புகள் குடும்பம் குடும்பமாக குளம் குளமாக வாழ்ந்து வந்தன. இந்த கோவில் ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு மிக அருகிலே உள்ளது. ஒப்பிலியப்பன் கோவிலிலோ கருடன் வாசம் செய்கின்றான். இறைவனுடைய ஆணைக்குட்பட்டு நிர்பயமாக நாகங்கள் குளம் குளமாக வாழ்ந்த காலம். கருடன் வந்து கொத்தாத பாம்புகள் நிறைந்த நாகநாத சுவாமி உரைகின்ற திருத்தலம். சம்பந்தர், அப்பர் சுந்தரர், சேக்கிழார், ஆதிசேஷன், தக்ஷன், கார்கோடகன் என்ற நாகராஜாக்கள் வந்து பணிகின்ற திருத்தலம். திருநாகேஸ்வரம் என்று வழக்கில் உள்ள திருத்தலம். நாகராஜர் ஓர் சிவராத்திரியிலே 4 யாமங்களிலே முதல் யாமத்தில் வில்லவனமான குழந்தை கீழ்கோட்டத்திலும், 2ஆம் யாமத்தில் சண்பகவனமான திருநாகேஸ்வரத்திலும், 3ஆம் யாமத்திலே வன்னிவனமாகிய திருப்பாம்பரத்திலும், 4ஆம் யாமத்திலே புன்னைவனமாகிய திருநாகை காரோணத்திலும் வழிபட்டு பேறு பெற்றான். எனவே இந்த 4 தலங்களும் நாகராஜன் பெயரிலாலேயே வழங்கப்படுகின்றது. சிவபெருமானை மட்டுமே வணங்கி வந்த பெங்கி முனிவரை கண்டு வெகுண்ட பார்வதி இறைவனை குறித்து அர்த்தநாரீஸ்வர வடிவம் வேண்டி இத்தலத்திலே பெற்றாள். கடந்தவும் புரிந்தாள். ஆதிசேஷன், தக்ஷன், கார்கோடகன், சூரியன், விநாயகர், கௌதமர், நளன், பராசர முனிவர், பாண்டவர்கள், வசிஷ்ட முனிவர், பிரமன், பகீரதன், சித்திரசேனன், சிவயோகியார், சவுனக முனிவர், கதிரவன் இவர்கள் எல்லாம் வந்து வழிபட்டு சாபமோச்சனம் பெற்ற உயர்ந்த திருத்தலம். நாகதோஷம் விளக்கும் திருத்தலம். ஜாதக ரீதியாக ராகுகேதுக்கள் சமப்படுத்தும் வேளையிலே இங்கு வந்து இறைவன் இறைவியை வழிபட அங்கு இருக்கின்ற நிறுத்தி திக்கிலே இருக்கின்ற நகராஜாவிற்கு அபிஷேகம் செய்திட கிரகதோஷங்கள் விலகுகின்றன. பால் அபிஷேகம் செய்தால் இந்த ராகுவிற்கு அப்பால் நீல் நிறமாக ஆகிவிடுகின்றது என்பதும், கிரிகன்னிகை வனம் என்றும் பெயர் பெற்ற திருத்தலத்திலே பல்வேறு உயர்ந்த திருப்பணிகளை ராஜாதி ராஜர்கள் எல்லாம் செய்து திருத்தலம். நாகேஸ்வரையை வணங்கி விடைபெறுகின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது திரு இடைமருதூர். 3 இடைமருதூர் பிரசித்தம். அர்ஜுன கஷேத்திரம் என்பார்கள். மத்தியார்ஜுன கஷேத்திரம் திரு இடைமருதூர், புடார்ஜுன கஷேத்திரம் பாபநாசத் தாலுகாவிலே மற்றும் ஸ்ரீசைலம் அர்ஜுன கஷேத்திரமாகும். இங்கு இறைவன் மருதமானூர் மகாலிங்கேஸ்வரர், பிரகத் சுந்தர குஜாம்பிகை உடனாய பெருநலமலை அம்மை உடனாய அருளாட்சி மண்டுகின்ற திருத்தலம். பெரிய சிவக்ஷேத்திரம். மருதமே ஸ்தலபக்ஷம். ஐராவணத்துறை, காவிரி, காருண்ய, அமிர்த தீர்த்தமுடையது. சம்பந்தரப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், கரூர் தேவர், பரணதேவ நாயனார், பட்டத்து பிள்ளையார், சேக்கிழார், உமாதேவியார், ருத்ரமூர்த்தி, மூத்த பிள்ளையார், முருகர் வழிபட்ட திருத்தலம். மகாலிங்க பெருமான் இவரை பூஜிப்பவர்கள் பல்வேறு உயிர்களும் உய்யும் வண்ணம் அரசாட்சி செய்த வந்த ஒரு அரசன். இவ்விநாயகர் பெருமானை அருள்மிகு ஆண்ட விநாயகர் என்ற திருநாமம் கொண்டு எழுந்துள்ளார். அவருடைய பக்தன் அகத்திய மாமுனிவர் தவத்துக்கு இறங்கி அம்பிகை எழுந்து வந்து காட்சி தந்த திருத்தலம். மகாலிங்க பெருமானை குறித்து அம்பிகையானவள் மௌனத்துடன் மூகாம்பிகையாய் இருந்து தவம் பெற்று தவம் செய்து ஜோதி வடிவமாக ஏகநாயக வடிவமாக அம்பிகை காட்சி தந்தாள். பூஜை விதிகளை தேவர்களுக்கும் அறிவுறுத்தும் பொருட்டு பரமசிவன் தன்னைத்தாமே அர்ச்சித்து காட்டிய திருத்தலம். மருதமான ஸ்தலமாக கொண்ட திருத்தலம். சிவபரிவார மூர்த்தங்கள் யாவும் இக்கோவிலுக்கு உண்டு. நிறுத்தி திக்கில் திருவலஞ்சொழியும், வடமேற்கில் சுவாமிமலை சுப்பிரமணிய சுவாமி கஷேத்திரமாகவும், வடக்கிலே நடராஜர் சிதம்பர கஷேத்திரமாகவும், தெற்கிலே தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி கஷேத்திரமாகவும், சண்டேஸ்வரர் திருச்செஞ்சலூரிலே இருந்தும், பைரவர் சீர்காழியிலும், நவகிரகம் சூரியநாராயணர் கோயிலும் இருக்கின்றபடியினாலே இது பரிவார தலங்களுக்கு மூலமூர்த்தியாக விளங்குகின்றது. வரகுணபாண்டியனின் பிரம்மஹத்தியை நீக்கி அருளிய சிவக்ஷேத்திரம். இந்த இறைவனை சம்பந்தர், அப்பர் பெருமான் மற்றும் பட்டினத்து பிள்ளையார் திருவிடைமருதூர் க்ஷேத்திரத்திற்கு பல்வேறு கவிகள் திருக்கோவையார் முதலை பாடி மகிழ்ந்துள்ளனர். சண்பகாரண்ய க்ஷேத்திரம், சக்திபுரம், தபோவனம், ஜோதிநகர், சர்வதீர்த்தபுரம், வில்வாரண்யம், தர்மவிருத்திபுரம், முக்திபுரம், பூலோக சிவக்ஷோகம், வீரசோழியம் என்றெல்லாம் வணங்கப்படும் திருத்தலம். சந்திரனுக்குரிய தலமாகவும் விளங்குகின்றது. 27 நட்சத்திரங்களுக்கு 27 லிங்கங்கள் உடைய திருத்தலம் இதுவாகும். கருண்யாமிர்தம், சோமதீர்த்தம், கனகதீர்த்தம், கல்யாண தீர்த்தம், ஐராவத தீர்த்தம் உடையது. பத்ரகிரியா முத்தி பெற்ற திருத்தலம். ஞானசம்பந்தன், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசக தேவர் பாடிப்பரவிய திருத்தலம். மிகவும் புராதனமான சிவக்ஷேத்திரம் இது. இதை வழிபடுவோருக்கு பல்வேறு நன்மைகள் யாவும் உண்டு என்பதை சம்பந்த பெருமான் பாடிப்பரவுகின்றார். ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை, காடே இடமாவது கல்லால் நிழற்கீர், வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து இழா உரைகின்ற இடை மருதீதோ,
தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல் குடங்கொண்டடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட படங்கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன் இடங்கொண்டிருந்தான் தன் இடைமருதீதோ என்று சம்பந்த பெருமான் பாடி பரவிய உயர்ந்த சிவக்ஷேத்திரம் காலை 6 மணிக்கு ஆரம்பித்து இதோ உயர்ந்ததான திருவிடை மருதூர் பர்யந்தம் 11 மணிக்குள்ளாக கிட்டத்தட்ட 10 பெரும் சிவாலயங்களை தரிசிக்கும் மகத்தான பாக்கியம் அனைத்தும் இறையருள் கூட்டி வைக்கும் அந்த அழகு அதை வாக்கினால் சொல்ல இயலாது அனுபவித்தினால் உணர்ந்து நாம் பெற வேண்டும். அப்பேற்பட்ட அருளை சிவன் நமக்கு ஆண்டும் தருவானாக. திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது தென் குரங்காடுதுறை ஆபத்சகாயேஸ்வரர் பவளக்கொடியம்மை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வாழை மரமே ஸ்தலவக்ஷம் தெய்வ தீர்த்தம் சகாய தீர்த்தம் உடையது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் சுக்ரீவன் ஹனுமன் வாலி வந்து பூஜித்த திருத்தலம். வாலியும் ஹனுமனும் பூஜித்ததினாலே தென் குரங்காடுதுறை என்ற பெயர் பெற்றதாக திருத்தலம். இது கும்பகோணம் மாயவரம் பாதையிலே கும்பகோணம் ரயில் பாதையிலே உள்ள திருத்தலம். இது பிரசித்தியான கோவிந்தபுரத்தை அடுத்துள்ள ஆடுதுறை தனியிலே அமைந்துள்ள திருத்தலம். நாகநாத சுவாமி கோவிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள புராதனமான திருத்தலத்தை வந்து அடைந்து அனைவரும் இறைவனுடைய பேர் அருளுக்கு பாத்திரமாகும்படியாக பிரார்த்திக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது திருநீலக்குடி. இது ஆடுதுறையிலிருந்து மேல்மருத்துவக்குடி வழியாக தெற்கு நோக்கி சென்றால் நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் என்று பிரசித்தியான சிவாலயம். மனோக்யநாத சுவாமி, வில்வாரண்யேஸ்வரர், பிரம்மநாயக்கர், நீலகண்டேஸ்வரர், தைலாபியங்கேஸ்வர், காமதேனுபுரீஸ்வரர் என்கின்ற இறைவன் அனூபமஸ்தனி பக்தாபிஷ்டதாயினியான அம்பாளுடன் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வில்வமரமே ஸ்தலவக்ஷம் தெய்வீ தீர்த்தம் பாரத்வாதி தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் க்ஷீரகொண்டம் உடையது. அப்பர் வசிஷ்டர் காமதேனு தேவமாதர் மார்க்கண்டேயர் வந்து வழிபட்ட திருத்தலம். மக்கள் வழக்கிலே தன்னலக்குடி என்று கருதப்படுகின்றது. பார்க்கடல் தனை அமுத கடைந்த காலத்திலே தோன்றிய நஞ்சை உண்டான் இறைவன் நீலகண்டராக எழுந்தருளிய தலம். எனவே திருநீலக்குடி என்றும் பஞ்சல்வா நட்சத்திரங்களிலே இதுவும் ஒன்று என்றும் அப்பர் திருவாக்கிலே நெல்லு நீள் வயல் நீலக்குடி என்று கூறியபடி எங்கும் வனத்திற்கு நடுவே அமைந்துள்ள திருத்தலம். இந்த மூலவர் அத்தியாச்சரியமான மூர்த்தியாக விளங்குகின்றார். மூலவருக்கு தைலாபிஷேகம் விசேஷம். எவ்வளவு எண்ணெய் வார்த்து தேய்க்க அவ்வளவும் பானத்துக்குள்ளேயே காணாமல் போய்விடும், வெளியே வராது. தவம் இருக்கும் அம்பாளே சுவாமிக்கு தைலாபிஷேகம் செய்வதாக ஐதீகம். எனவே அம்பாள் முன் எண்ணெயை வைத்து பிரார்த்தித்த பின் சுவாமிக்கு எடுத்து சென்று தேய்ப்பர். இங்குள்ள பலாமரம் தெய்வீகமானது. காய்க்கும் காலத்திலே நித்தியம் பலாச்சுளை நிவேதனம் உண்டு. நிவேதித்த பலாச்சுளை சாப்பிடுவது க்ஷேமத்தை தருவது என்பது வழக்கத்தில் உள்ள ஒரு உயர்ந்த பழக்கமாகும். அடுத்து நாம் காண இருப்பது வைகல் மாடக் கோயில். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது வைகல் மாடக் கோயில். இது திருநீலக்குடி க்ஷேத்திரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருத்தலம். மாந்தை கருப்பூர் பாதையிலே சென்றால் மேலையூர் பக்கமாக வலதுபுறம் பாதை திரும்பும் அவ்விடத்திலே அமைந்துள்ளது வைகல் மாடக் கோவில். இறைவன் சம்பகாரண்யேஸ்வரர் வைகல்நாதர் என்றும் இறைவி சாகா கோமளவல்லி கொம்பியல் கோதை வைகலாம்பிகை என்றும் ஷண்பகமரமே ஸ்தலபக்ஷமாக இருக்க ஷண்பக தீர்த்தத்தின் கரையிலே சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் இலக்குமி வந்து வழிபட்ட திருத்தலமாக காணப்படுகின்றது. சம்பந்தர் அப்பர் பாடி பரவிய திருத்தலம். சேக்கிழார் இதனை கொண்டாடி மகிழ்கின்றார். இங்கு இத்தலத்திலே 3 கோயில்கள் உள்ளன. விஸ்வநாதர் ஆலயம் வளநகர் என்றும் திருமால் வழிபட்டது என்றும் பிரம்மபுரீஸ்வரர் தற்போது சிறப்பாக உள்ள கோவில் பிரம்மன் வழிபட்டதும் என்றும் வைகல்நாதர் இதுவே மாடக்கோயில் பாடல் பெற்ற திருத்தலம். இது சண்பகாரண்யன் நித்தவாசபுரம் என்றும் அழைக்கப்படும் திருத்தலமாகும். இவ்விடத்திலே ஞானசம்பந்த பெருமான் இறைவனை பாடுகையிலே துளமதியுடை மறி தோன்று கையினர் இளமதிய நிஷடை எந்த யாரிடம் முளமதியுடையவர் வைகலோங்கிய வளமதி தடவிய மாட கோயிலே வளமதி தடவிய மாடக்கோயிலே என்று பாடி பரவிய உயர்ந்ததான புராதனமான சிவக்ஷேத்திரம். அனைவரும் வந்து தரிசித்து இறைவனுடைய பெரு நல் ஆசிக்கு பாத்திரமாகும்படியாக பிரார்த்திக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருநல்லம் என்பது அருள்மிகு
கோபிலாம்பிகை அம்மன் உடனாய சிவக்ஷேத்திரம், உமாமகேஸ்வரர், பூமீஸ்வரர், பூமிநாதர், தேக சௌந்தரிய அங்கவளநாயகி உடனாய அரசமரமே ஸ்தலபக்ஷமாக கொண்ட திருத்தலம். இதற்கு கோனேரி ராஜபுரம் என்ற ஒரு பெயரும் உண்டு. பிரம்ம தீர்த்தம், சக்தி தீர்த்தம், பூமி தீர்த்தம் என்று முக்குளம் உடையது. சம்பந்தர் அப்பர், பட்டினத்து பிள்ளையார், சேக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். முற்காலத்திலே இரண்யாக்ஷன் பூதேவியை பாதாளத்துக்கு எடுத்துச் செல்ல இறைவன் அருளாலே விஷ்ணுவானவர் மீட்டு தந்தார். கௌதம முனிவர், 3000 முனிவர்கள் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு அதிசயித்த திருத்தலம். சத்திரகுலத்தோடு புரூரவசு கர்க்க முனிவரால் சபிக்கப்பெற்று சாபம் நீங்கிய திருத்தலம். தர்மசர்மா என்பவன் கங்கைக்கு அருகில் உள்ள தருமபுரம் என்னிடத்தில் வசிக்க மாந்தாத்தாவின் அருளால் அவன் பூமீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சாபம் நீங்க பெற்றான். இவ்வாலயத்திலே ஞானகூப்பம் என்ற மகிமை வாய்ந்த தீர்த்த கிணறு தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகில் உள்ளது. கௌட தேசத்து வேதனிந்தை செய்தோர் வாதத்தால் வென்று வேதம் தரைக்க செய்த அந்தனர் வாழ்ந்த இடம். ரதீதரர் என்ற வேதாந்த ஞானியிடம் பயின்றவன் பாரியாத்ரா மலை சாலையிலே குலவர்தனன் என்பானின் மகனாகிய முரண்டகன் என்பவன் விதிவசத்தால் ஏற்பட்ட சாகம் நீங்கப்பெற்ற திருத்தலம். பூதேவி அருளிய 5 ஸ்லோகங்களை பாராயணம் செய்தால் மன அமைதி, காரிய வெற்றி ஏற்படும் என்பது இங்கு எழுதப்பட்டுள்ள விஷயமாகும். காரண ஆகம முறைப்படி இத்திருத்தலம் அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கோழம்பம். கோகிலேஸ்வரர் சௌந்தரிய நாயகி உடனாகிய வில்வமரத்தின் அடியிலே அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். மது தீர்த்தம். சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், அம்பிகை, சந்தன் என்ற வித்யாதரன் வழிபட்ட திருத்தலம் இதுவாகரமான திருத்தலம். நரசிங்கன்பேட்டை வழியாக எஸ்புதூர் வந்து அங்கிருந்து மேலூர் அருகே உள்ள திருக்கோழம்பம் என்கின்ற சிவக்ஷேத்திரத்தை அடையலாம். ஒரு காலத்திலே பெரும் அக்ரஹாரமாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அக்ரஹாரத்தின் அடிச்சோடே காணும் சிறிய கோவில், திருப்பணிக்காக காத்திருக்கின்ற திருக்கோவில் இது. கும்பகோணம் மாயவரம் ரயில் பாதையிலே நரசிங்கன்பேட்டை ரயில் நிலையத்திற்கு தெற்கிழக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அப்பரும் சுந்தரும் பாடி பரவிய திருத்தலம் இதுவாகும். அடுத்து நாம் காண இருப்பது திருவாவடுதுறை என்கின்ற புராதனமான சிவக்ஷேத்திரம். திருச்சிற்றம்பலம். புண்ணிய குவியல் இருந்தால்தான் இது போன்ற சிவக்ஷேத்திரங்களை நாம் தரிசிக்க இயலும். ஆயிற்று மாலை 4 மணி அளவிலே நாம் எஸ்புதூரிலிருந்து தரிசனம் செய்துவிட்டு கிளம்புகின்றோம். எஸ்புதூரிலிருந்து தரூர் வந்து பேராவூர் வந்து அங்கிருந்து கற்பூர் செல்லும் பாதையிலே சென்றால் நரசிங்கம்பேட்டைக்கு அருகிலே உள்ள ஒப்புமலையம்மை உடனாய திருவாவடுதுறை தலைமை ஆதீன க்ஷேத்திரத்தை நாம் வந்து அடைகின்றோம். இறைவன் மாசிலாமணீஸ்வரர், கோமுக்தீஸ்வரர், அனைத்தெழுந்த நாயகர், செம்பன் தியாகேஸ்வர், கோகழிநாதர், பூ கைலாயேஸ்வரர், புத்திரத்தியாகர், மகா தாண்டவேஸ்வரர், போதிபனநாதர், சிவலோகநாதர் என்றெல்லாம் பெயர் கொண்டு ஒப்பிலாமலையம்மை அதுல்ய குஜாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். அரசமரமே ஸ்தலபக்ஷம். ஓமுக்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவல்ய தீர்த்தம் என்ற புண்ணிய தீர்த்தங்கள் நிரம்பியது. உமாதேவியார், தர்மநந்தி, முச்சுகுந்தர் சக்கரவர்த்தி, செவ்வாய், அகத்தியர், அக்னி, நவகோடி சித்தர்கள், ஞானசம்பந்தர், நாமக்கரசர் சுந்தரர், மணிவாசக பெருமான், கோட்சங்கோழ நாயனார், திருமூலர், போகர், திருமாளிகை தேவர், சேரமான் பெருமாள் நாயனார், மிதிலேசன், வரகுணபாண்டியன், சேந்தனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி பாடி பரவிய திருத்தலம். இதன் பல்வேறு பெருமை சொல்லி மாடாது. அம்பிகை பசுவடிவத்திலே இறைவனை வழிபட்டதால் ஆவடுதுறை ஆயிற்று. தர்ம தெய்வத்தை வழிபட்டு இத்தல இறைவனின் ரிஷபாகமாக ஆகும் பேறு பெற்றது. தலமரமான அரசின் கீழ் தேவர்களும் முனிவர்களும் வெண்ணிட இறைவன் தாண்டவன் புரிந்து காட்டினான். முசுகுந்த சக்கரவர்த்தி இறைவன் இத்தலத்தை திருவூராகவே தரிசனம் தந்து காண்டார். திருமூலரை தடுத்தாட்கொண்டு திருமந்திரத்தை வெளிப்படுத்தினார். திருமந்திரம் அருளிய திருமூல நாயனார் சில காலம் தங்கியிருந்த பூமி இந்த பூமியாகும். போகர் முதலான சித்தர்களுக்கு அட்டமா சித்தியை இறைவன் அருளித்தந்த திருத்தலம். சம்பந்த பெருமான் தன் தந்தையாரின் வெள்ளிக்காக இறைவனிடம் பொற்குழி பெற்ற திருப்பதி இதுவாகும். சம்பந்தர் பொற்குழி பெறுவதற்காக இறைவனிடம் யாச்சிக்கின்றார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் மூனகழல் தோழுதழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது என்ன
ஆவடு துறையரணே வாழினும் யாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவே நல்லேன் தாழிலன் தடம் புனல் தயங்கு சென்னி போழில மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது என்னருள் ஆவடு துறை அரணே என்று பாட ஒரு பூதகணத்தின் வாயிலாக பெரும் பொற்குழியை இறைவன் ஈந்தான். திருக்கைலாய பரம்பரை சிவஞான தேசிகராய் எழுந்து ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளால் நிறுவப்பெற்ற பழமையும் பெருமையும் வாய்ந்த மட்டாலயம் இங்கு உள்ளது. பெரும் ஞான பண்டிதர்களால் சூழப்பட்ட மாசிலாமணீஸ்வரர் திருவாவடுதுறை தனியிலே இருந்து கொண்டு மக்கள்லாம் அருள் வீச்சனை தந்த வண்ணம் நம்மை காத்து பரிபாலிக்கின்றார் என்பதுதான் நாம் கண்கூடாக கண்டு வியக்கும் உயர்ந்ததான விஷயமாகும். அடுத்து நாம் காண இருப்பது திருந்துருத்தி என்கின்ற சிவக்ஷேத்திரம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது திருத்துருத்தி. உத்தரவேதீஸ்வரர் சொன்னவாறு அறிவார் கட்டளி மகாதேவர் என்ற பெயர் கொண்ட இறைவன் மிருது முகுழாம்பிகை பரிமள சுகந்த நாயகி அரும்பண்ட வடமலையாள் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். காவிரி தீர்த்தம், சுந்தர தீர்த்தம், பத்ம தீர்த்தம் வடகுளமுடையது. சம்பந்தரப்பர், சுந்தரர், மணிவாச்சகர், ஐயாடிகள், களவர்கோன், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார், நம்பி, செக்கிடார், உமாதேவியார், வருணன், காளி, அக்னி, சப்த ரிஷிகள், மார்க்கண்டேயர், காஷ்யபர், அங்கிரசர், கௌதமர், மார்க்கண்டேயர், வசிஷ்டர், புலஸ்தியர், அகஸ்தியர் இவர்கள் எல்லாம் வந்து வழிபட்ட திருத்தலம். இத்திருத்தலத்திலே சுந்தருடைய உடலில் இருந்த ஒரு உபாதை நீங்கியது என்று சரித்திரம் காட்டுகின்றது. உயர்ந்த சிவ திருத்தலம் திருவாவடுதுறைக்கு மிக அருகே உள்ள குற்றாலம் 7 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ளது. உக்தவேதீஸ்வரர் என்று இறைவனுடைய திருநாமம். இத்திருத்தலத்தை வந்து சைவ சமயக்குறவர்கள் நால்வரும் பாடி பரவிய உயர்ந்ததான இத்திருத்தலத்தில் நாம் வந்து தரிசித்து இறைவனுடைய மரக்கருணையில் ஆழ்வோமாக. அடுத்து நாம் காண இருப்பது திரு அழுந்தூர். தேர் அழுந்தூர் வேதபுரீஸ்வரர், அத்தியாபகேஸ்வரர் என்று இறைவனுடைய நாமம். சௌந்தர்யாம்பிகை உடனாயே சந்தனமரமே ஸ்தலபட்சமாக கொண்ட திருத்தலம். வேத தீர்த்தம், வேதாமிருத தீர்த்தம் உடையது. சம்பந்தரப்பர், சுந்தரர், பட்டணத்து பிள்ளையார், சேக்கிழார் வேதங்கள் வந்து தொழுத திருத்தலம். தேர் அழுந்தூர் என்றே மக்களுடைய வழக்கிலே இருக்கின்றது. அகத்தியர் தலை இறைவனை பூஜிப்பது அறியாது ஊர்துவரதன் என்ற அரசன் ஆகாயத்தில் செலுத்திய தேரானது அழுத்தப்பட்டது. மேலே செல்ல இயலாமல் தங்கிய காரணத்தினாலே தேர் அழுந்தூர் என்று வழங்கப்படுகின்றது. வேதங்கள், தேவர்கள், திசைப்பாலகர்கள் வழிபட்ட திருத்தலம். கர்க்கஷன் என்ற திருடன் அரசு சேவகர்கள் அரசனிடம் கொண்டு செல்ல இழுத்துச் சென்ற பொழுது சோமவாரமாக இருப்பதினாலே வேதபுரீஸ்வர சுவாமியை சரவிளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடந்து கொண்டிருந்தபடியால் ஹரஹரா என்று நாமும் எங்கும் ஒலித்து கொண்டிருக்க அந்த நாமம் காதில் விழுந்த காரணத்தினாலே இந்த ஒலியிலேயே லயித்து சமாதி அடைந்து இருந்த அந்த திருடனின் நிலையை அறியாத சேவகர்கள் மிகவும் துன்புறுத்தி விட யமதூதர்கள் அவருடைய உயிரை எடுத்து செல்ல காலபாசத்தோடு வந்திருக்க சிவதூதர்கள் தோன்றி பரித்தனர் என்று வரலாறு. இறைவனுடைய திருநாமத்திற்கே ஒரு ஏற்றம் தரக்கூடிய 5 கோபுரமுடைய மேற்கு நோக்கிய சிவசன்னதி. அகத்தியருக்கும் காவிரிக்கும் சன்னதி உள்ளது. கம்பத அவதரித்த திருத்தலம். அவர் வாழ்ந்த இடம் கம்பர்மேடு என்று அழைக்கப்படுகின்றது. ஒரே வேதியிலே ஒரு முனையிலே இத்தலமும் எதிர்முனையிலே தேரெழுந்தூர் என்கின்ற விஷ்ணுஸ்தலமும் இருக்கின்றது. இது தேரெழுந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள திருத்தலமாகும். இறைவனுடைய பெரும் மரக்கருணையினாலே நாம் இவ்வாறு மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து திருநாகேஸ்வரத்திலிருந்து தொடர்ந்து திருத்துருத்தி வரை 7 சிவாலயங்களை நாம் தரிசித்திருக்கின்றோம். இறைவன் அருளாலே திருமயிலாடுதுறை தனியிலே தங்கி அபயாம்பிகை உடனாய மயூரநாதரை தரிசித்து நாளை காலை இந்த யாத்திரையை தொடங்குவோமாக. திருச்சிற்றம்பலம்.